போன மாதம் முன்னாடி வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா, என் மண்டைய போட்டு நான் சொறின்னு சொரிஞ்சுக்கிட்டு கிடந்தேன். ஏன்னா, எனக்கு டேண்ட்ரஃப் வந்ததுனால சடனாக பார்த்தீங்கன்னா, எனக்கு டேண்ட்ரஃப் வந்துருச்சு. எதனால் அப்படின்னா ஒரு இன்பிட்வீன் கேப்பில் ஒரு 3 மந்த்து எனக்கு ஜாப் இல்லாமல் இருந்தது. அப்போ நான் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனதுனால, ரொம்ப டயட்டை ஃபாலோ பண்ணதுனால, கரெக்டாக ஃபுட்டு டைமுக்கு எடுக்கலை, தூங்காததுனால சடனாக எனக்கு டேண்ட்ரஃப் வந்துருச்சு. டேண்ட்ரஃப் வர்றதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் அது கூகுளில் சர்ச் பண்ணாலே எனக்கு தெரியும். நான் அதை பற்றிலாம் உங்களுக்கு இப்போ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல. எனக்கு எதனால் டேண்ட்ரஃப் சடனாக வந்துச்சுன்னா, கரெக்டாக ஃபுட்டு எடுத்துக்கல, கரெக்டாக தூங்கலை, கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். இதனால தான் எனக்கு சடனாக டேண்ட்ரஃப் வந்துச்சு. டேண்ட்ரஃப் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு செக் பண்ணும்போது, ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னது சீயக்காய் யூஸ் பண்ணு, ஒரே வாஷில் டேண்ட்ரஃப் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்ட்டு யூஸ் பண்ணேன். ஒரு வாஷ் பண்ணேன், போணுச்சு. ஆனால் 2 நாளுக்கு அப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறதுனால இந்த சீயக்காய் போட்டால் என் முடியை ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டு போடும்போதே ஏகப்பட்ட முடி கையிலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நான் விட்டுட்டேன். செகண்டு பார்த்திங்கன்னா, நான் வெந்தயம் யூஸ் பண்ணேன். வெந்தயத்தை அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதை தலையில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு பார்த்தேன். வெந்தயத்தை யூஸ் பண்ணாலும் அதுக்கும் ஏதோ ஒரு ஷாம்புவோ ஏதோ யூஸ் பண்ணால் தான் அதை தேய்ச்சி எடுக்க முடியும். அதுக்கும் சீயக்காய் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் 1/2 மணி நேரம் என் மண்டையில் வெந்தயத்தை யூஸ் பண்ணதுனால எனக்கு பார்த்திங்கன்னா மண்டையில் ரொம்ப ஜில்னஸ் இறங்கி போய் சளி, ஃபீவர் தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட இதனால் ஒரு 1500 டாக்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் போடுற அளவுக்கு போயிடுச்சு. ரொம்ப ஹெவியான ஃபீவர். ஏன்னா இது குளிர்காலம் அப்படிங்கிறதுனால வந்துருச்சு. ஸோ நான் அதையும் ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் ஷாம்பு ஒன்று செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஒரு நல்ல பிராண்டு, நிறையா பேர் யூஸ் பண்ணுறது, ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதையுமே ஒரு மாதம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்பிட்வீன் இந்த 3 மாதத்தில் ஓகே ஆகலை. அப்போயுமே நிற்கலை. கிட்டத்தட்ட 2 நாளுக்கு ஒன்ஸ் எனக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிட்டு தலையெல்லாம் பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வேறு என்ன தான் பண்ணுறது அப்படிங்கும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டில் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ நான் நார்மல் லைஃப்குள்ளே போக போகிறேன். ஆனால் வந்த டேண்ட்ரஃபை நான் சால்வ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொன்று, ஜாப் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு எப்படி நான் 3 மாதத்தில் திருப்பி ஒரு நல்ல ஜாப் கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய லைஃப்பை 2025 எனக்கு எப்படி பெட்டராக செட்டில் ஆணுச்சு, ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் ஜாபு அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னால் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபாலோ பண்ணதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 கம்பெனிஸ்லாவது ஆஃபர் கிடைக்கும். அதுலேருந்து ஒரு கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்துக்கு வருவோம். அப்படி நான் க்ரோமில் இல்லை இ-காமர்ஸில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு ஷாம்புக்கு நல்ல ரிவ்யூ, நல்ல ரேட்டிங் இருந்துச்சு. அந்த ஷாம்பு என்னென்னு உள்ளே போய்ட்டு டீட்டெயிலாக செக் பண்ணேன். அதோடய ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா ஒரு 300 above வந்துச்சு. அதை நான் டிசம்பர் 24th எனக்கு டெலிவரி ஆணுச்சு. அதுலேருந்து இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த 2025 ஜனவரியில் 25ஆம் தேதி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மந்த்து. அது என்ன ஷாம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர் அனாட்டமி அப்படிங்கிற ஒரு பிராண்டு. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நான் இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். பேர் அனாட்டமி அப்படிங்கிற பிராண்டு. இதோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணேன். 1 மந்த்தாக யூஸ் பண்ணேன். ஆனால் நான் இதை ரெகுலர் ஷாம்புவாக யூஸ் பண்ணல. 2 நாளைக்கு ஒன்ஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு வாரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது வாரம் 3 நாளைக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணேன். அதை 2வது வாரம் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதை ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எப்போதுமே ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். போக போக குறைச்சிக்கோங்க. ஏன்னா இது ரெகுலர் ஷாம்பு கிடையாது. இது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ரெகுலராக வேணால் நீங்கள் வேறு ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக பெய்டு ப்ரமோஷனோ இல்லை ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. என்னோடய சொந்த மணி யூஸ் பண்ணி எனக்கு வந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணேன். எனக்கு சால்வ் ஆணுச்சு. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். இந்த ஷாம்பு தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுக்கான சொல்யூஷன் தேடுறீங்கன்னா
ஒரு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா உங்களோட காசை தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட உடம்ப தான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட நேரத்தை தான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. எல்லாமே உங்களோடதுங்கும்போது நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதனால் ஒரு 10-15 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் டேண்ட்ரஃப் வந்துடுச்சு அப்படின்னு நான் இந்த ஷாம்புவை சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு நீங்களுமே இதோட ரிவ்யூ போய் பாருங்கள். இப்போ நான் ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டேன், எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய டேண்ட்ரஃப் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அதில் எந்த அளவுக்கு எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படியே நான் சீவும் போது அப்படியே திட்டாக கொட்டும், பயங்கரமாக அரிக்கும். அப்புறம் வந்து ஹேருமே பார்த்திங்கன்னா பயங்கர ஆயிலியாக இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து முந்தானேத்துன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுத்தது. நான் கம்ப்ளீட்டாக முன்னாடி நான் சீவும் போது பார்த்திங்கன்னா ரோல் சீப் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நல்லா நெருக்கமான சீப்பை வச்சு சீவுறேன். அந்த வீடியோ பாருங்கள். சுத்தமாக என் தலையில் டேண்ட்ரஃப் கிடையாது, எனக்கு இச்சிங் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஷாம்பு வந்து என்னோடய தலைமுடியை ரொம்ப வந்து ட்ரையாலாம் ஆக்கலை, சாஃப்டாக தான் வச்சுருக்கு. ஸோ அது வந்து இதை நான் வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணாலும் இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு தான். இந்த பாக்ஸ் இப்படி தான் வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து சல்ஃபேட் ஃப்ரீ, பேராஃபின் ஃப்ரீ, ப்ளஸ் வந்து இது வந்து கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணது, ஹியூமனுக்கு இதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. ப்ளஸ் அது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஆசிட்டு ப்ளஸ் பயோட்டின் இருக்குது. சாலிசிலிக் ஆசிட் வந்து ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் ஃபார் ரிமூவிங் டேண்ட்ரஃப். அதை வந்து டேண்ட்ரஃபை நல்லா ரிமூவ் பண்ணும். பயோட்டின் வந்து உங்களுக்கு ஹேர் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ட் வந்து இதோட ப்ளஸ்ஸு. இதோட கான்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா இதில் வந்து இன்க்ரீடியன்ட்லாம் செக் பண்ணால் எதுவும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்லாம் ரொம்ப இல்லை. பட் ஆனால் ஃப்ரேக்ரன்ஸ்க்காக ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இருந்திருந்தால் இன்னுமே இது சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆனால் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ வந்து இதோட ஃபோட்டோ ப்ளஸ் வந்து என்ன நேம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். மற்றபடி இதோட பையிங் லிங்க்கோ இல்லை வந்து ப்ரமோட் பண்ணுறதோ அதெல்லாம் நான் பண்ணலை. ஏன்னா வந்து உங்களோட சாய்ஸை நீங்கள் தான் சூஸ் பண்ணுமே தவிர யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் இந்த வேர்ல்டை பார்க்குறது வந்து உங்களோட கண்ணால் உங்கள் பார்வையால் தான் இருக்கணும். இன்னொருத்தரோட பார்வையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது கரெக்டாக இருக்காது. அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் இதை சொல்கிறேன், இதை நீங்கள் போய் கோ த்ரூ பண்ணுங்கள். எனக்கு ரிசல்ட் கிடச்சதுனால உங்களுக்குமே ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து நான் இதை ஏனோ தானோன்னு யூஸ் பண்ணியிருந்தால் ஆல்ரெடி வந்து எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இருக்கிற முடியும் பிச்சுக்கிட்டு போயிருக்கும். ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறேன்ட்டு டேண்ட்ரஃபை ஸ்டாப் பண்ணுறேன்ட்டு ஹேர் ஃபாலை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி டெய்லி முடியெல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி இந்த ஷாம்பு பண்ணலை. அதனால் வந்து எல்லாருக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் இது வந்து எல்லாருக்குமே போத் மென்னும் யூஸ் பண்ணலாம், உமனும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் டைப் என்னவாக இருந்தாலும் உங்கள் ஹேர் டைப் என்னவாக இருந்தாலும் ஓகே தான், எந்த பிரச்சனையும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 or 2 minutes உங்கள் ஸ்கல்ப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சுட்டு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஷாம்பு வந்து உங்கள் டேண்ட்ரஃபோட கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக போராடி உங்களை டேண்ட்ரஃப் உங்கள் தலையிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடும். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டவல் அப்புறம் பெட்ஷீட் இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அதில் டேண்ட்ரஃப் இருந்துச்சு, அது ஒரு பாக்டீரியா நுண்ணுயிரி தானே, அதோட டேண்ட்ரஃப் ஃப்ளெக்ஸ்லாம் அதில் இருந்துச்சுன்னா திருப்பி உங்கள் தலையிலேயே ஒட்டிக்கிட்டு டேண்ட்ரஃபை ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுட்டில் எக் எடுத்துக்கோங்க. எக்கு வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறையா இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃபை வரவிடாமல் தடுக்கும். ஏன்னா ஃபுட் ஹேபிட்டுமே வந்து ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர் ஃபார் டேண்ட்ரஃப். ஓகேவா? அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வருது. இது வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன் கூட. அதனால் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கு அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் தான் தேடணும். ஏதாவது சொல்யூஷன் வேணும் அப்படின்னா வந்து அதை பற்றியுமே நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஆனால் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ தான். அதனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது, என்னோடய ஓன் மணி வச்சு யூஸ் பண்ணுறேன் தான் அப்படின்ட்டு. ஏன் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நானுமே ஒரு 1,00,000 பீப்புளில் அதில் நான் ஒரு காமன் பீப்புள். ஆனால் வந்து எனக்கு இதை யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடச்சிதுங்கும் போது அதை நான் மற்றவங்களுக்கு சொன்னால் தான். ஏன்னா மற்றவங்களுமே நிறையா பேர் டேண்ட்ரஃப் இஷ்யூவால் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. நிறையா மாற்றி ஷாம்பு மார்க்கெட்டில் இது அப்படி இருக்குது, இவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து யாருமே பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அதை யூஸ் பண்ணிவிட்டு சால்வ் ஆனிச்சா இல்லையா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வீடியோ போட்டிங்களா, வியூஸ் வந்துச்சா. ஆனால் வந்து என்னோடய வீடியோ அப்படி இல்லை. நான் வந்து
1 மந்த்தாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேன். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோவுக்கு லைக் பண்ணி விடுங்க. என்னோடய அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ சொன்னப்பயே சொன்னேன், இது வந்து ரெகுலர் ஷாம்பு கிடையாது. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுறீங்க உங்களோட ஹேர் வாஷுக்கு அப்படின்னா, நான் ஷாம்பு யூஸ் பண்ணலை, கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலை, வேறு ஒன்று யூஸ் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா 100% கெமிக்கல் ஃப்ரீ, 100% நேச்சுரல். அது என்னென்னு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து ஸ்டாப் ஹேர் ஃபால் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய ஜாப் ஜேர்னி வேணும், எப்படி எனக்கு வந்து 3 மாதத்தில் 4 இடத்துல ஜாப் கிடச்சிது, அதில் நான் ஒன்று சூஸ் பண்ண போனேன் அப்படிங்கிறத பற்றி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் ஜாப்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய லைஃப் ஜேர்னி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பீப்புளாக தான் இருந்துச்சு. அதை வந்து நான் எல்லாேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்களும் வந்து என்கிட்டேருந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அவங்களுமே வந்து அவங்க லைஃப்பை வந்து நல்ல விதமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற தாட்னால தான் இந்த சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்குறேன் உங்களை எல்லாரையுமே. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.